Good morning, students. I am Dhanlakshmi from Sauron Metric Higher Secondary School. Today, we are going to see the 10th standard English lesson. First prose. His first flight. His first flight means என்னுடைய first பயணம். ஓகே, இங்க வந்து ஒரு யங் சீகல், அதாவது ஒரு கடற்பறவை, அது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அதோட பயப்படாம பறந்து போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி. இதை ரைட் பண்ணது யாரு அப்படின்னா லைம்போ ஃபிளாஹெர்ட்டி. அவர் வந்து ஒரு நல்ல குட் ரைட்டர். சரி, இந்த ஸ்டோரிக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு யங் சீகல் இருக்கு. அந்த யங் சீகல் வந்து என்ன செய்யுது, பறக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுது. அதோட பயத்தை எப்படி அவங்க பேரண்ட்ஸ் போக்குறாங்க, அதை எப்படி வந்து பறந்து போகுது அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நவ் யூ see first paragraph. The young seagull was alone on his sledge. His two brothers and his sisters were already flown away the day before. அதாவது ஒரு யங் சீகல் வந்து தனியா நின்னுகிட்டு இருக்கு. லெட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நேரோ ஷெல்ஃப், அதாவது ஒரு செங்குத்த நீட்டிக்கிட்டு இருக்க ஒரு குன்று, அதுல நிக்கிற பாறை விளிம்பு. நவ் யூ see இதுதான் என்னது, லெட்ஜ். ஓகேவா? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட்? அந்த லெட்ஜ்ல தான் எந்த நின்னுட்டு இருக்கு, அந்த பேர்ட் வந்து நின்னுகிட்டு இருக்கு. He had been afraid to fly with them. அது வந்து பறக்கிறதுக்கு என்ன செய்யுது, afraidனா என்னது, பயப்படுறது, பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுது. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. அது அங்க நின்னுகிட்டே அது ரெக்கை விரிச்சா எங்க கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கு. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wing would never support him. ஆனா இந்த இது மட்டும் என்ன செய்யுது, பறக்க முயற்சிக்காம கீழே பறக்கும் போது நம்ம ரெக்க விரியும் போது கீழே விழுந்துருவோமோ, ஃபெல் டவுன் என்னது, கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுது. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதனால மறுபடியும் என்ன செய்யுது, அந்த பாறைக்கு உள்ளேயே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேயே அந்த நைட்டு ஃபுல்லா என்ன செஞ்சிருச்சு, தூங்கிருச்சு. Now you see this second paragraph. Even then each of his brother and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. ஆனா இதோட பிரதரும் சிஸ்டரும் இதோட ரெக்கையோட எப்படி இருக்கு, ரொம்ப சின்ன ரெக்கையா இருந்து, ஆனா அது கூட பறந்துருச்சு. ஆனா இது என்ன செய்யுது, அதுக்கு இருக்கிற பயத்தால என்ன செய்யுது, பறக்காம அப்படியேவும் அந்த இடத்துலயே நின்னுகிட்டு இருக்கு. அப்ப இதை எது தடுக்குது, அதை பறக்க விடாம, அதுக்கு இருக்கிற பயம்தான். சரியா? His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him to starve on his sledge unless he flew away. அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, அதை திட்டுறாங்களாம், நீ கண்டிப்பா பறக்கணும், பயமுறுத்துறாங்களாம், நீ பறக்கலைன்னா உனக்கு என்ன கிடைக்காது, சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட். ஆனா என்ன, அதை பட்டினி போட்டோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்காம போட்டோம், என்ன செஞ்சாலும் அதுகிட்ட இருக்கிற பயம் என்ன செய்யல, போகவே இல்லை. அதனால அது என்ன செய்யல, அந்த இடத்துலயே பறக்காம அந்த லெட்ஜ் மேலேயே நின்றுட்டு இருக்கு. ஓகேவா? ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? Okay, now we see the third paragraph. That was 24 hours ago. 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. Since then nobody had come near him. யாருமே என்ன செய்யல, அந்த பறவை பக்கத்துல வரல. The day before, all day long, he had watched his parents playing about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to type of fish. அதாவது அது பக்கத்துல 24 மணி நேரம் முடிஞ்சு யாருமே அது பக்கத்துல வரல. அதுக்கப்புறம் என்னது, ஒரு நாள் ஃபுல்லா ஹி வாட்ச்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ், அது அந்த இடத்துல நின்னுக்கிட்டே அவங்க பேரண்ட்ஸை பாக்குது. பிளேயிங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, பறந்து போறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பறக்கணும், பெர்ஃபெக்டா எப்படி பறக்கணும் அப்படிங்கறத அவங்க பேரண்ட் வந்து அந்த இது பிரதருக்கும் சிஸ்டருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அலைகள்ல, வேவ்ஸ்னா என்னது, அலைகள்ல நீந்தி எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், he had in fact seen his older brother catch his
first herring and devoured it standing on a rock while his parents circled around raising a proud hackle. அதுக்கப்புறம் அந்த சீகலோட பிரதர் என்ன பண்ணுது அப்படின்னா அலைகள்ல நீந்தி ஒரு சில்வர் ஃபிஷ்ஷை வந்து என்ன செய்யுது பிடிச்சு சாப்பிடுது. பிடிச்சிருச்சு. அதை பார்த்து ப்ரௌட் ஹேக்கிள்னா ரொம்ப பெருமைப்பட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் ஆன அந்த பறவைகள் என்ன செய்யுது அப்படின்னா ஆரவாரம் பண்ணுதான். And the morning, the whose family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அப்புறம் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் அந்த சீகளோட பேரண்ட்ஸ் அதோட பிரதர் சிஸ்டர் மூணும் சேர்ந்து ஆப்போசிட் கிளிப்ல உட்காந்துக்கிட்டு இந்த பறவையை பார்த்து இதோட கோழைத்தனத்தை பார்த்து என்ன செய்யறாங்களாம் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்காங்களா. கவர்டைஸ் அப்படின்னா என்னது கோழைத்தனம். ஓகே, நெக்ஸ்ட் யூ see the fourth paragraph. The sun was now ascending the sky, flashing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel tail at the far end of his ledge. Next வந்து அது ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கு இல்லையா, ஹீட் வெயில் வரவும் அதால அந்த வெயில் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அது என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு அவங்க அந்த எக் ஷெல்ல வந்து ஈட் பண்ணுது. Now there was not a single scrap of food left. எந்த ஃபுட்டுமே அங்க இல்ல. He got searched every inch. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன செய்யலாம், ஃபுட்டை தேடிக்கிட்டே இருக்குது. Rooting among the rough dirt-covered straw nest where he heard and his brothers and sister had been catched. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிரதர் சிஸ்டர் அந்த எக் லே பண்ணிருப்பாங்களா, அது குஞ்சில இருந்து வந்திருக்கல, முட்டையில இருந்து வெளியில வந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஷல்ல போய் என்ன செய்யலாம் சாப்பிடுது. அது அப்படி சாப்பிடுறது தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருந்துச்சான். ஓகேவா, இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதோட உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு சாப்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட் we see the next paragraph. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to play. நெக்ஸ்ட் அது என்ன செஞ்சுச்சா, பறக்கிறதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது எப்படியாச்சும் நம்ம பறக்காம நம்ம பேரண்ட்ஸ்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சா. அப்புறம் அங்கிட்ட எங்கிட்டும் என்ன செஞ்சுச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்டெப்பிங் டெயின்ட்லி ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ், எந்த ஒரு வழியிலையாவது பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ணணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, வித்தவுட் பிளே, பறக்கக்கூடாது, பறக்காம போகணும். அதுக்கு என்ன செய்யணும் யோசிக்குது. பட் ஆன் தி சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் எ ஷியர் ஃபால் ஆஃப் precipice with the sea beneath. ஆனா அங்கிட்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா கீழே என்னது ரொம்ப ஆழத்துல கடல் இருக்குது. அதனால அது எப்படி போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்குது. And between him and his parents there was a deep white crack. ஆனா பறக்காம அதோட அந்த லெட்ஜ்னு சொன்ன இல்லையா, அதோட முகப்பு வழியா அவங்க பேரண்ட்ஸ் அடையலாம். எப்படி அடையலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. Surely he could reach them without playing if he could only move northwards along the cliff face. But then, and what would we walk? There was no ledge. ஆனா எந்த லெட்ஜும் இல்ல. And he was not a play. பறக்கவும் முடியாது. And above him he could see nothing. எந்த ஒரு வழியும் அதுக்கு தெரியல. The precipice was sheer and top of it was perhaps farther away than she beneath him. பறந்தோன்னா என்னது, கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படவும் செய்யுது. Next paragraph. He stepped slowly out to the brink of the ledge, and standing on the one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to falling asleep. இது என்ன செஞ்சுச்சா, அந்த இதோட லெட்ஜோட எண்டுக்கு வருது, வந்து அங்க ஒத்த காலை வச்சு என்னது தூக்கி நின்னுக்கிட்டு, ஒரு காலில் நின்னுக்கிட்டு ஒரு காலை மேல தூக்கிடுச்சு, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் விடுது. அப்படியாவது நம்ம அம்மா நம்ம கிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. Still they took no notice of him. He saw his two brothers and sister lying on the plateau tossing. அத வந்து என்னது அவனோட பிரதர் சிஸ்டர் பாக்குறாங்க. With their head shrunk into their necks. இப்படி கழுத்தை உள்ள போட்டு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. His father was preening the feathers on his white back. அவங்க அப்பா என்ன செய்தாங்க, இது மென்மையான சிறகுகளை வந்து இது பண்ணி அழகா பேர்ட்ஸ் எல்லாம்
ரெக்கையை விரிச்சு அதை சுத்தம் பண்றதை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஃபாதர் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அவங்க அம்மா மட்டும்தான் இது இப்படி ஒத்த காலில் நின்று தூங்குறத பார்க்குறாங்களாம். நெக்ஸ்ட், she was standing on a little hiccup on the plateau, her white pressed thirst forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. அப்புறம் அதோட அம்மா என்ன செஞ்சிச்சான் அப்படின்னா, அது காலுக்கு இடையில ஒரு ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு ஒரு மேடான இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு அதை வந்து குத்தி குத்தி என்ன செய்தான், ஸ்கூர் தீட்டிக்கிட்டு இருந்துச்சான். நெக்ஸ்ட், the sight of the foot maddened him. How he loved to fear foot that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அந்த அவங்க அம்மா வந்து அந்த மீனை வந்து குத்தி கிழிக்கிறத பார்க்கவும் இதுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பசி ஆயிடுச்சான். எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இது ஒரு சவுண்டு கொடுக்கணும். சரியா, கேக்கல் அப்படின்னா சவுண்டு. உடனே அவங்க அம்மாவும் பதிலுக்கு அதை வந்து ஒரு நக்கலை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ் யூ see. Next paragraph. Ha ha ha, he cried, begging her to bring him over some food. கா கா கான்னு வந்து என்ன செய்யுது, கத்தி அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபுட்டை கேட்குது. Call all who, she screamed back mockingly. மறுபடியும் அவங்க அம்மா வந்து என்ன செய்யுது, சும்மா ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு மோக்கிங்லினா ரொம்ப ஏளனமா சிரிச்சுட்டு போகுது. But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was playing across to him with it. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வேகமா அந்த இதை எடுத்துட்டு மீனக்கை எடுத்துட்டு அது பக்கத்துல வருது. ஓ, அப்ப நம்மளுக்கு தான் கொடுக்க வராங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. He leaned out eagerly, tapping the rock with அப்படியே ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருக்கு. Trying to get nearer to her as he flew across. எப்படி அது பக்கத்துல போய் இது வாங்கிடணும் அப்படின்னு. But she was just opposite him. ஆனா அது பக்கத்துல வர்ற மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சிருச்சான், ஆப்போசிட்ல பறந்து ஓடிருச்சு. நெக்ஸ்ட், abreast of the legs, she halted, her legs hanging limp, her wings motionless. The fish is in her beak, almost within reach of his back. அப்படியே பக்கத்துல கொண்டு வந்துட்டு கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பக்கத்துல வந்துட்டு அது ஓடி போயிடுச்சு. நெக்ஸ்ட், he waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger he dived at the fish. With a loud scream he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he paused beneath her, he heard the swish of her wings. அவ அம்மா வந்து பக்கத்துல வந்து தன்னோட பசிக்காக அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா வந்துட்டு திரும்ப பறக்கவும் இது என்ன செய்யுது, ரொம்ப அலறலோட வேகமா அந்த இதுல இருந்து கீழே விழுக, லெஜ்னா என்னது, அது நுனியில தானே நின்றுட்டு இருக்கு, அதை பிடிக்கணுங்கிறதுக்காக வேகமா அதுல இருந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. அப்ப உடனேமும் அதோட பேர்ட்னால என்னது, அதோட ரெக்கை விரிஞ்சு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அப்படி எண்டுக்கு வரவும் அப்படியே ரெக்கையை வச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப். அது இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, அதை அறியாம அந்த இது ஃபிஷ் அவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படியாச்சும் வாங்கணுங்கிறதுக்காக அந்த இதுல இருந்து லெஜ்ல இருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. உடனே அதை என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அதனோட ரெக்கைகள்லாம் அப்படியே விரிய ஆரம்பிச்சிச்சு. Then a monster's terror seized him and his heart stood still. அதுக்கு அதோட இதை அச்சோ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளே கீழே விழுந்தோம்னா என்ன செய்வோம், ரொம்ப பயப்படுவோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கும் என்ன செஞ்சிச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அப்படியே ஹார்ட் பீட்டே நிக்க ஆற மாதிரி ஆயிடுச்சு. He could hear nothing. அதுக்கு எதுவுமே கேட்காத மாதிரி ஆயிடுச்சு. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். கடைசியில தான் அது என்ன நடக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அடுத்து என்ன செஞ்சிச்சு, அதோட ரெக்கைகள் வந்து அப்படியே வெளியில நோக்கி விரிய ஆரம்பிக்கிறது அது உணர்ந்துச்சு. நெக்ஸ்ட் த விண்ட் ரஸ்ட் அகைன் ஹிஸ் ஸ்ப்ரெட் ஃபெதர்ஸ். காத்து வந்து அதோட ஃபெதர்ஸ்ல எல்லாம் அப்படியே அடிக்கிற மாதிரி. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் அகைன்ஸ் அந்த காற்றாது வயிற்றுல எல்லாம் உரசிட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. He could feel the tips of the wing cutting through the air. அப்படியே காத்துல பறக்கிறது அது அப்பதான் ஃபீல் பண்ணுச்சு. He was not falling headlong now. அது இப்ப கீழே விழுகல.
He was soaring gradually downwards and outwards. அதால மேலே கீழே என்ன செஞ்சிச்சு, பறந்துட்டு இருந்துச்சு. He was no longer afraid. அதுக்கு வந்து ரொம்ப நேரம் என்ன இருந்துச்சு, கொஞ்சம் பயம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் வந்து ரொம்ப நேரம் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட், he just felt a bit dizzy. கொஞ்சம் தடுமாறுது. He flapped his wing once and he soared upwards. அப்படியே தடுமாறுற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் அது ரெக்கையை அசைச்சு என்ன ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? he uttered a joyous scream. அப்ப அதுக்கு ஒரு என்ன செஞ்சிச்சு, ஒரு சந்தோஷம். and flapped them again. he soared, ரொம்ப உயர உயர பறக்க ஆரம்பிச்சிருச்சு. he raised his breast and banged against the wind. இப்ப காற்றோட எதிர் திசையில அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கா 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 கான்னு கத்திட்டு போகுது. காலுல் அப்படின்னு his mother stooped past him, her wings making a loud noise. உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அது அப்படி பறக்க. then his father flew over him screaming. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட சுத்தி பறந்து வராங்க. then he saw his two brothers and sister playing around him, soaring and diving. அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சீகளோட சேர்ந்து மேலே கீழே என்ன செஞ்சு சவுண்ட், சோரிங்னா கத்துறது, கத்திக்கிட்டே மேலே கீழே என்ன செய்யறாங்க, டைவ் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then he completely forgot that he had not always been able to fly. Then commenced to dive and soar, shrieking shrilly. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. அதாவது இப்ப என்ன செஞ்சிச்சு, அதால தன்னால பறக்க முடியும், நம்மளால பறக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை என்ன செஞ்சிருச்சு, மறந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியா மேலே கீழே என்னது பறந்துட்டு கீழே கிடக்குற இப்ப ஷீ இருக்கு இல்லையா, அதை பாக்குது. இப்ப அதுக்கு எந்த ஒரு பயமும் அதுக்கு தெரியல. அது கீழே ஷீயை பார்க்கும்போது சுத்தி இருக்கிற அந்த ஹில்ஸ் எல்லாம் என்னது அப்படியே நகர்ந்து போற மாதிரி அதுக்கு தெரியுதான். He saw a vast green sheet beneath him with little riches moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling ஸ்ரீலி. அவங்க பிரதரும் சிஸ்டரும் ஆப்போசிட்ல உள்ள அந்த கிரீன் லெட்ஜ்ல உட்காந்துட்டு இதை வந்து கூவி கூவி கூப்பிடுறாங்களாம். He dropped his leg to stand on the green sea. இது உடனே என்ன செஞ்சிச்சு, பறந்து அதோட அந்த இடத்துக்கு வந்துருச்சான். His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise exhausted by this strange exercise. அதாவது அது மறுபடியும் என்னது, வேகமா பறக்கணும்னு நினைக்குது. ஆனா அது ஒன் டே ஃபுல்லா என்ன செய்யல, சாப்பிடல. அதனால அதுக்கு ரொம்ப டயர்டாகி அது அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என்னது, கடலுக்குள்ள மூழ்கலையாம். His feet sank into the green sea. அது அழகா அப்படி நீந்த ஆரம்பிச்சிச்சு. And then his belly touched it and he sank no further. முழுசா மூழ்கல. அதனால அதுக்கிட்ட என்னது, அதனால ஒரு பயம் இல்லை. He was அது வந்து அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. He was floating on it. அது பாட்டில் அழகா ஃப்ளோட்டிங்னா என்னது, மிதக்குது, தண்ணியில் நல்லா மிதந்துட்டு இருக்கு. அண்ட் அரௌண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், ப்ரைசிங் ஹிம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீமிங் அப்படின்னா உற்சாகப்படுத்தி பாராட்டுறாங்க. அண்ட் தி பீக்ஸ் ஃபார் ஆஃபரிங் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாப் ஃபிஷ். அது தன்னோட இதில் உள்ள டாப் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் அதை வந்து கொடுத்து அதுக்கு வந்து அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க. இதுதான் வந்து அதோடைய முதல் பயணம். he had made his first flight. இப்போ வந்து அது உண்மையிலே என்னது, பறக்கிற சக்தியை பெற்றுச்சு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படிங்கிற மாரல் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படி, தன் கையே தனக்கு உதவி. அதாவது யாராச்சும் இந்த சீகள்ல யாராச்சும் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஏதாச்சும் நடந்துச்சா, இல்ல. அதுக்கப்புறம் அதுவே ஒரு கான்பிடென்ட், ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்பிடென்ட் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த ஸ்டோரி மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம், செல்ஃப் கான்பிடென்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும். நம்மளால இது முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா வாழ்க்கையில என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தட் லெசன்? ஓகே. நவ் தட் ஆத்தர், இது யாரு ரைட் பண்ணா அப்படின்னா லயம்போ ஃபிளாகட்ரி. லயம்போ ஃபிளாகட்ரி தான் இந்த லெசனை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு
ஐரிஷ் நாவலிஸ்ட், இவர் வந்து ஒரு அயர்லாண்டை சேர்ந்தவர். அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நிறைய ஷார்ட் ஸ்டோரி வந்து இவர் ரைட் பண்ணியிருக்காராம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸரி. Let's see classary. Now take the classary, take it. Ledge. Ledge means what? A narrow shelf that juts out from a vertical surface. I already told. ஒரு செங்குத்தான முகடு அப்படி சொல்லி அதான். அடுத்து ஸ்ரீலி, producing a high pitched and piercing voice or sound. ஸ்ரீலி அது ஒரு sound. ஹெரிங், ஹெரிங் அண்ட் லாங் சில்வர் ஃபிஷ். அது அந்த பிரதர் ஷீகல் வந்து டைவ் அடிக்கும் போது ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிச்சின்னு பார்த்தோம்ல, ஹெரிங். அதான் ஹெரிங்னா என்னது? லாங் சில்வர் ஃபிஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவோர். டிவோர்னு என்னது? டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். அதாவது ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே அங்கே இல்லை. அதுதான் வந்து டிவோர். ஹேக்கிள், எ ஷார்ப் broken noise or gray of a can, goose or seagull. அது ஷார்ப் broken noise அல்லது கத்துறது, அந்த பறவை கத்துற சவுண்ட், அதான் என்னது? ஹேக்கிள். அடுத்த மேக்கரல், a sheepish with a strong taste often used a food. மேக்கரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, காணா கெளுத்தி அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வந்து என்னது? மேக்கரல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நா அப்படிங்கிறது என்னது? நம்ம வாயில போட்டு மெல்லுவோம் இல்லையா? அதுதான். டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. ட்ராட், டு ரன் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட், ஒரு பிளேஸ்க்குள்ள அப்படியே குட்டி குட்டி அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது. அடுத்து பிரிசிபைஸ் அப்படின்னா வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிப் ஆர் எ மவுண்டைன். பிரிசிபைஸ் அப்படின்னா என்னது? ஒரு செங்குத்து முகடு, அது விளிம்பு, எட்ஜ். வெட் அப்படின்னா டு ஷார்பன், ரொம்ப கூர்மையா இருக்கிறது. க்ளீனிங் அப்படின்னா கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், அதோட இறகாலையே அதை வந்து என்னது? கிளீன் பண்ணிக்கிறது. பிளெயின்டிவ்லி அப்படின்னா ஷாலி. ஸ்வூப் அப்படின்னா டு மூவ் வெரி குயிக்லி, வேகமாக போகிறது. அடுத்து பெக்கனிங் அப்படின்னா மேக்கிங் ஏ ஜெஸ்டர் வித் எ ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. அதாவது யாரையாவது நம்ம உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா கை தட்டி கிளாப் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி கையை தலையை அசைச்சு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறது என்னது? பெக்கனிங். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸரி. ஓகே, டோட்டலாக இந்த லெசனில் 17 கொஸ்டின் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின். அந்த 17 கொஸ்டின் ஸ்டடி பண்ணணும். அதாவது இன்டெக்ஸ்ட் கொஸ்டினில் 10, அடுத்து வந்து டெக்ஸ்டுவல் கொஸ்டின், டெக்ஸ்டுவல் கொஸ்டினில் 7. 17 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2 பேராகிராஃப் இருக்குது, அந்த 2 பேராகிராஃபையும் ஸ்டடி பண்ணிக்கணும். இதை வந்து லேட்டராக நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? நான் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன்.